சமீபமாக நடந்த குரு பயிற்சியினுடைய அடிப்படையில் 12 ராசிகளுக்கு என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்குது, எந்தெந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்குது அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சில பொதுவான விதிகளும் அது எப்படி நம்ம டிரான்சிட் கோச்சாரத்துக்கு உதவும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். கோச்சாரன்றது ஒன்றும் ஒரு புதுமையான வார்த்தை இல்லை. கிரகச்சாரத்தை தான் கோச்சாரம்னு நம்ம நாளடைவில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டிரான்சிட் எப்படி இருக்க போது 12 ராசிகளுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு பொதுவான குரு பரிகாரத்துக்கு இதே சேனலில் நாங்கள் குரு பயிற்சிக்கு 2 ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். அந்த ப்ரோக்ராம்ஸ் 2த்துலேயுமே குருக்கு பொதுவான பரிகாரங்கள் எப்படி செய்யணும், எந்தெந்த ஊருக்கு போகணும், என்னென்ன முக்கியத்துவம் இருக்குது குரு பரிகார ஸ்தலங்களுக்கு அப்படின்றத விரிவாக பேசியிருக்கோம். இந்த ராசிகளுக்கு உண்டான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இது ஒரு நபருக்கு நடந்தே தீரும், இல்லை நடக்கவே நடக்காது அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த தனி நபர்னுடைய ஜாதகத்தில் அந்த நபர் எந்த மகா திசையில் இருக்கார், அந்த மகா திசைக்குள்ள எந்த கிரகத்தினுடைய புக்தியில் இருக்கிறார் அப்படின்றத வச்சு தான் இந்த குருவினுடைய சாதக பாதகங்கள் அமையும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், துளாராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8லேருந்து 9 போகிறார். 9 நல்ல இடம், நல்ல வீடுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த குறிப்பிட்ட நபருக்கு மகாதிசையும் உள்ளே இருக்கக்கூடிய புக்தியும் 2மே குருவால் அமைய பெற்றிருந்து அப்போ அவருக்கு இந்த குரு பகவான் 8லேருந்து 9 போனார்னாக்கா அற்புதமான மகிழ்ச்சியான அதிர்ஷ்டகரமான இந்த ஒரு வருஷம் அமையும். ஆகையினால பலாபலன்கள் என்னதான் நல்ல பலன்களாக இருந்தாலும் இல்லை தீய பலன்களாக இருந்தாலும் அதை முழுமையாக அடையிறதுன்றது அவங்கவுங்களுடைய மகாதிசையை பொறுத்தும் அது உள்ளே இருக்கக்கூடிய புக்தியை பொறுத்தும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு அடிப்படையான உண்மை என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு தீய பலன்கள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு வருஷம் பூரா தீய பலன்கள் மட்டுமே தான் நடக்கும். குரு ஸ்டெடியாக ஒரே மாதிரியாக தீய பலன்களை தான் கொடுப்பாரு அப்படின்றது கிடையாது. பலன்கள் ஒரு வருடத்துக்குள்ளேயே கூட மாறி வரும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், தனுசு ராசின்னா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு பாதம். இதில் இந்த 3 நட்சத்திரங்கள் பாதங்கள் வித்தியாசப்படுறதுனால குரு பார்வை இந்த 3 நட்சத்திரங்கள் மேலேயும் வித்தியாசமாக இருக்கிறதுனால ஒரே வருடத்தில் கூட ஒரே ஜாதகருக்கு ஒரே ராசியில் கூட ஒரே மாதிரி பலன்கள் இல்லாத பலன்கள் மாறி அமையும். சரிங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்கவுங்க பிறக்கும் போது எழுதப்பட்ட ஜென்ம ஜாதகத்தை பொறுத்தும் அவங்கவுங்க கூட வாழற ரொம்ப நெருங்கின சொந்தங்களினுடைய சாதக பாதகங்கள்னாலையும் ஒரு ஜாதகர் பாதிக்கப்படுறார் அப்படின்ற அடிப்படை உண்மையை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். இந்த அடிப்படை உண்மையால் தான் இப்போ கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாறி ராசி இருக்கக்கூடிய 2 ராசிகள் ஒரே மாதிரி இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. வேறு ராசி இருக்கிறவங்களுக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இவருக்கு கெட்டது வந்தால் மனைவிக்கும் கெட்டது வரும் இல்லைங்களா, ஒரே ராசின்னா. அதனால தான் மாறி ராசி உடையவர்களுக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது நம்ம தமிழ் சமூகத்தில் வழக்கமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் ஃப்ரெண்ட்ஸ் 12 ராசிக்கு உண்டான சாதக பாதகங்களை மட்டும்தான் சொல்ல போகிறோமே கண்டி குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள், குரு பகவானுக்கு உள்ள சிறப்பான கோயில்களை பற்றி எதுவும் சொல்ல போகிறதில்லை. ஏன்னா இதுக்கு முன்னால் போட்டிருக்கக்கூடிய 2 ப்ரோக்ராம்ஸில் குரு பகவானுடைய பொதுவான பலன்களும் அல்லது சிறப்பு அம்சங்களும் சிறந்த வழிபாட்டு ஸ்தலங்களும் செய்யக்கூடிய பரிகாரங்களும் முறைகளை பற்றி ரொம்ப விரிவாக எடுத்துரைத்திருக்கோம். அதனால் அந்த 2 ப்ரோக்ராமை நீங்கள் பரிகாரங்களுக்கும் கோயில்களை பற்றி இருக்கக்கூடிய விவரங்களுக்கும் நீங்கள் பார்க்குறது அவசியம். 12 ராசிகளுக்கும் முறையே குரு பலாபலன் பார்க்க இருக்கிறோம். அதில் முதல்ல வர ராசி மேஷராசி. அஸ்வினி பரணி முழுசாக கார்த்திகை 1ஆம் பாதம் வர மேஷராசியில் வருது. இந்த மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு 2லேருந்து 3ல் போகிறார். 2 ரொம்ப அமோகமான வீடாக இருந்திருக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிச்சிருப்பீங்க. சில பேருக்கு திருமணம் கூட நடந்திருக்கும். ஏன்னா 2 மேரேஜ் ஹவுஸ் இல்லைங்களா, குடும்பஸ்தானம். ஆனால் 3 ரொம்ப ஒரு நல்ல இடமா குரு பகவானுக்கு சாஸ்திரம் சொல்ல இல்லை. அதனால் 3ல் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் பரிகாரம், அர்ச்சனைகள் இல்லை கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கங்க. 3ல் இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா துரியோதனம் மாண்டது துரியோதனனுக்கு 3ல் குரு இருக்கும் போது தான். அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஒன்றே அழிவு ஏற்பட போகிறது இல்லை அப்படின்னாலும் சின்ன அசௌகரியங்கள், சாப்பாடு வேலை தள்ளி போகிறது, ஹையர் அஃபீஷியல் கிட்ட நம்மளுக்கு பிரச்சனை வர்றது, இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து எது செய்கிறதாலும் யோசித்து செய்யுங்க. வெளி மனுஷால் கிட்ட பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுங்க. குரு 3ல் இருக்கிறதுனால இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து அட்டன் பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு 4 மாதம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அன்றி அதுக்கப்புறம் குரு வக்ரம் போகும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இருக்கிறது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி முழுமையாக, மிருகசீரிடம் 1, 2 பாதம் வர இருக்குது. இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு 1லேருந்து 2 போகிறார்.
ரெண்டு மிகவும் அமோகமான இடம். உங்களுக்கு எந்த காரியம் நீங்கள் நினைச்சாலும் அது ஜெயமாகும். இந்த ஒரு வருஷத்துக்கு திருமணம் கூட சில பேருக்கு நடக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தூரத்து பயணங்களோ அல்லது உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கூட நீங்கள் அதிகமாக போயிட்டு வர நேரிடும். ரிஷபராசினருக்கு இந்த வருஷம் ரொம்ப அதிர்ஷ்டமான வருஷமாக அமையறதுக்கு முழு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இருக்கிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீரிடம் 3-4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரம் முழுமையாக, புனர்பூசம் 1லிருந்து 3 பாதம் வரை இருக்குது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பார்த்தீங்கன்னா 12லிருந்து 1 வந்திருக்கார். 1 ஜென்மம் இல்லையா, ஜென்ம குரு கோச்சார பலன்படி பார்த்தீங்கன்னாக்கா சரி கிடையாது. ஸ்ரீராமன் காட்டுக்கு போனதும் தசரதன் இறந்ததும் ஸ்ரீராமனுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கும்போது தான். அதனால் அவங்கவுங்க பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் ஏற்படும். ஆனால் நீங்கள் இதை நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை. குரு பின்னோக்கி போகும்போது, வக்ரம் போகும்போது அடுத்த ஒரு 3-4 மாதம் கழித்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். குருவுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கிறதும், கோயில்களுக்கு போய் நீங்கள் அர்ச்சனை அபிஷேகங்கள் எதனா பண்ணுறதும் மிக அவசியமாக இருக்குது. நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தால் உங்கள் ஸ்பௌஸ்னுடைய குருனுடைய பொசிஷனை வச்சு உங்களுக்கு தீமை குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வரிசையில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு குரு 11லேருந்து 12 போகிறது. கடகராசி உள்ள புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரங்கள் முடிய இருக்குது. இந்த கடகராசிக்கு 12ஆம் இடம் இந்த வாட்டி சரியில்லாத இடமாக அமையுது குருவுக்கு. குருவினுடைய 12ஆம் இடத்தை விரய குருன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், புது மனிதர்கள்கிட்ட அபிப்பிராய பேதங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இலங்கேஸ்வரனான ராவணனுக்கு ஸ்ரீராமனுடன் யுத்தம் ஏற்பட்டது ராவணனுக்கு 12ல் குரு இருக்கும் போது தான். ஆகையினால நீங்கள் பரிகாரங்களை செய்கிறது நல்லது. அப்படி செலவினங்கள் எதனா வந்துச்சுனாக்கா சுப செலவாக இந்த விரய குருவை நீங்கள் மாற்றிக்கிறது கொஞ்சம் அறிவுடையமாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசி உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதம் வரைக்கும் இருக்குது. சிம்மராசிக்கு பெருசாக நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அமோகமான ராசி சிம்மராசி. அதுவும் இல்லாத சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்டி குரு பகவான் 10லேருந்து 11 போகிறார். 11 தான் குருனுடைய 12 இடங்கள்லையுமே லாபஸ்தானம்னு குறிக்கப்படுறது 11 மட்டும்தான். இதில் அநேகருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அற்புதமான நினச்ச வேலைகளும் அல்லது ஏற்கனவே இருக்கிற வேலைகளில் பதவி மாற்றமும் இல்லை உயர்வும் கூட கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருஷம் அற்புதமான வருஷமாக அமைவது உறுதி. சில பேர் வீடு வாசல் வாங்குவாங்க, சில பேர் சுற்றுலா போய் வருவாங்க, பெருஞ்செலவு பண்ணி வெளிநாடுகளுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இந்த ஒரு வருஷம் அமைவது உறுதி. நீங்கள் பரிகாரம்லாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 11ஆம் இடம் குரு அப்பேற்பட்ட சிறந்த இடம். உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கு. அடுத்ததாக ராசியின் வரிசையில் வர்றது கன்னிராசி. கன்னிராசியின் கீழ் பார்த்தீங்கன்னாக்கா உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம் முழுமையாகவும், சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் வரை இருக்குது. இந்த கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்டி குரு 9லேருந்து 10ஆம் வீட்டுக்கு போகிறார். 10ஆம் வீட்டு குருவை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. 10ஆம் வீட்டு குருனால பதவிக்கு பங்கம் ஏற்படும். அது பெரும்பாலும் பதவி இருக்கிறவங்களுக்கு இல்லை உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகமோ பதவியோ இல்லாமல் போகும். வெகு சிலருக்கு தான் பதவி இல்லாதவர்களுக்கு பதவி வரும். 10ல் குரு பதவியை கெடுக்கணும்னு சொல்கிறாங்க. 10ல் குரு சில பேருக்கு மட்டும் பதவியை கொடுக்கவும் செய்யும். அதனால் உத்தியோகம் பண்ணும் இடத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களோ இல்லை மேல் அதிகாரிங்கிட்ட அவப்பெயரும் கெட்ட பெயரும் நீங்கள் உண்மையாக உழைச்சும் கூட வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உத்தியோகம் பண்ணுற இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதுவும் இல்லாத இந்த ஒரு வருஷத்தில் கடைசி ஒரு வாரம் கூட இந்த பிரச்சனைகள் வேலை இழந்தவர்களை நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். அதனால் ஒரு வருஷம் முழுமையாகுமே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கவனத்துடன் இருக்கிறது மிக அவசியம். பரிகாரம்னு குருவுக்கு எதனா பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கனாக்கா ஒழுங்கான பரிகாரம் நீங்கள் பார்த்து பண்ணுறது அவசியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வரிசையில் இருக்கிறது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு நட்சத்திரங்கள் சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரம் முழுமையாகவும், விசாக நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் வரை இருக்குது. இந்த துளாராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு 8லேருந்து 9ல் போகிறார். 9 குரு பகவானுக்கு மிக அற்புதமான இடம். ஓடிப்போனவனுக்கும் 9ல் குரு அப்படின்னு பெரியவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கலாம். அதனால் எந்த விதமான பிரச்சனைகள் நீங்கள் இது வரைக்கும் அனுபவித்து வந்திருந்தாலும் அதுக்கு முழுமையான தீர்வுகள் இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும். வருஷம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நல்ல சுபிட்சமான நற்பலன்கள் நடக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை தீர்க்கறதுக்கு ஒருவர் இயற்கையால் குரு பகவானால் அமைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக உணரலாம். அதனால் இந்த வருஷம் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நிஜமாகிற காலம் இது. நீண்ட நாள் உங்களுடைய திட்டங்கள், நிறைவேறாத ஆசைகள் இந்த வருஷம் உங்களுக்கு கைகூடுறதை நீங்கள் கவனிக்கலாம். அடுத்ததாக வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு விசாகம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் ஃபுல்லாக, கேட்ட நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்குது.
இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு வந்து 7லேருந்து 8ல் போகிறார் இந்த வருஷம். 8 பார்த்திங்கன்னாக்கா அஷ்டமத்து இடம், அதனால் சனியினுடைய அஷ்டமத்து வீடு. குரு பகவானுக்கு 8ஆம் வீடு சரியான இடம் இல்லை. கெடு பலன்களையும் குரு பகவான் தரக்கூடும். உடல் ஆரோக்கியம் கெடும், மிக கவனமாக இருக்கிறது அவசியம். அது மட்டும் இல்லாத வீண் சச்சரவு, தயக்கம், பயம், சந்தேகம், தோல்வி, இந்த மாதிரி பல வகையாக உங்களை போட்டு படுத்தக்கூடும். ஆகையினால குரு பகவானுக்கு நீங்கள் பரிகாரம் செய்கிறது, அர்ச்சனை செய்கிறது மிகவும் அவசியமாக இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த வருஷம் பூராமே உங்களுக்கு கெட்ட நேரமாக இருக்காது. ஏன்னா வக்ரகதியில் குரு பகவான் வரும்போது மீண்டும் 7ஆம் இடத்துக்கு வருவார். 7ஆம் இடம் குருனால் உங்களுக்கு அநேக நற்பலன்கள் நடக்கும். அதனால் முதல் 3 மாதத்துக்கு தான் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக. அடுத்தது எல்லோருக்கும் எளிதில் தெரியக்கூடிய தனுசு ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரைக்கும் இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பார்த்திங்கனாக்கா 6லேருந்து 7ஆம் வீட்டுக்கு போகிறார். மிக அருமையான மாற்றமாக இது அமையுது. 7ஆம் வீடு தெரியும் உங்களுக்கு, கல்யாணம், ஆரோக்கியம், தொழில், வேலைவாய்ப்பு, சந்தோஷம், கோயில் பயணம், ஊர் பயணம், இந்த மாதிரி பல வகையான விசேஷ நிகழ்வுகளும், சொந்த வீடு வாங்குதல், சில பேர் வீடு விட்டு வேறு வீடு மாறுறது, இந்த மாதிரி எல்லாமே சுப நிகழ்ச்சியாகத்தான் அமையும். அதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வருஷம் 7ஆம் வீட்டு குருவினால் உங்களுக்கு அநேக நற்பலன்கள் தர இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ராசி வரிசையில் மகர ராசி இருக்குது. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் வரை மகர ராசியில் வருது. உழைப்புக்கும் நேர்மைக்கும் பேர் போன மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வரார். 5லேருந்து 6ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடம் ஆரோக்கியத்துக்கு கேடு. அதனால் 6ல் குரு இருந்தபோது நீங்கள் குருவுக்கு அர்ச்சனை பண்ணுறது மிக அவசியம். அதனால் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய் வர்றதும், ஆரோக்கியத்தின் மேலே மிக கவனமாக இருக்கிறதும் மிக அவசியமான ஒன்றாகும். ஆனால் முதல் 3-4 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ஆரோக்கியம் கெட்டாலும் கூட ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மேம்படுறதை நீங்கள் கவனிக்கலாம். அடுத்ததாக வரிசையில் வர்றது பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் முழுமையுமாக, பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் வர கும்பராசியில் வருது. கும்பராசிக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த வாட்டி 4லேருந்து 5ல் வரார். 5 ரொம்பவும் அற்புதமான இடம் குரு பகவானுக்கு. திருமண வீடு அல்லது திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு 5ல் குரு இருக்கும்போது தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் திட்டங்கள் எல்லாமே நிறைவேறும். ஆடை ஆபரணம், பொன் பொருள் சேர்க்க, புது மனை வாங்குதல், வாகன சுகம் எல்லாமே இந்த 5 குருவால் நடக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு அமோகமான காலம் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. கடைசி ராசியாக இருப்பது மீனராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி முழுமையுமாக, ரேவதி நட்சத்திரம் முழுமையுமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் 3லேருந்து 4 போகிறார். 4 வந்து அர்த்தாஷ்டம வீடு. அதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெடும். உங்கள் திட்டங்கள் செயலாக ஆகிறதுக்கு ஏதோ ஒரு தடைகள் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் சோம்பல், கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் குரு பரிகாரம் செஞ்சீங்கன்னாக்கா இந்த தயக்கம், சோம்பல், குழப்பங்கள் இதெல்லாம் வந்து மீறி நீங்கள் உங்கள் முயற்சினால் வெற்றி அடையலாம். நண்பர்களே, குரு பகவானால் மட்டும் நன்மைகளும் தீமைகளும் ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்காது இல்லைங்களா? ஆகையினால ராகு கேதுனுடைய இடங்கள்னாலேயும் சனி பகவானுடைய பயிற்சினாலையும் அவங்கவுங்க நல்வினை தீவினையை பொறுத்தும் அவங்கவுங்க சிந்திக்கும் ஆற்றலும் அறிவையும் கொண்டு அவங்கவுங்க கூட வாழுற மனிதர்களினுடைய சாதக பாதகங்கள் வச்சும் அவங்கவுங்களுக்கு வாழ்க்கை நடக்குது அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியில் எதனா கேள்வி இருக்கும், சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. அவசியம் பதில் சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அல்லது பிடிச்சிருக்குன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.